ஹாய் நண்பன் நண்பீஸ். நாளைக்கு ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகிருக்கணுங்க. ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். பட் ரிலீஸ் ஆகலை. ஏன்னு உங்களுக்கு தெரியும். சிபிஎஃப்சியிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதிலிருந்து நம்ம ஜனநாயகன் மூவிக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல. ஏன்னு கேட்டால் அந்த படத்தில் வந்து ரிலீஜியஸ் இஷ்யூவை வந்து பேசுகிறாங்களாம். ஸோ அதனால் கேஸ் போட்டிருக்காங்களாம். அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் வந்து ரிலிஜியஸ் இஷ்யூவை பேஸ் பண்ணியோ இல்லை கேஸ்ட் இஷ்யூவை பேஸ் பண்ணியோ இது வரைக்கும் எந்த மூவியும் வந்ததே இல்லை, நம்ம பார்த்ததே இல்லை, அதுக்கு சர்டிஃபிகேட் இவங்க கொடுத்ததே இல்லை. பட் இந்த மூவியில் வந்து பிரச்சனை இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பகவத் கேசரி மூவியோட ரீமேக், கிட்டத்தட்ட ரீமேக் தான் வந்து ஜனநாயகன். அதை வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அன்பிலீவபுளாக இல்லாமல் பிலீவபுளாக ஸ்டன் சீக்வன்ஸோட எடுத்தது தான் ஜனநாயகன். நமக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஒரிஜினல் படமான பகவத் கேசரிக்கு வந்து இந்தியன் சினிமாலே ஹையஸ்ட் அவார்டான நேஷ்னல் அவார்டு வந்து கொடுத்தாங்க. எது? பகவத் கேசரி படத்துக்கு. அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுற ஜனநாயகன் படத்துக்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்களாம். ஆக்சுவலி என்னென்னா, இந்தியன் சினிமாவில் வந்து அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஒரிஜினல் பகவத் கேசரிக்கு வந்து அவார்டே கொடுப்பாங்களா, நேஷ்னல் அவார்டு. பட் அதோட தமிழ் ரீமேக்கான ஜனநாயகனுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டாங்களா, ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்களா. இது எந்த ஊர் நியாயம்னு தெரில. ஆக்சுவலி பாலிவுட்லங்க ஒரு 10 நல்ல படம் வந்தால் 100 குப்பை படம் வரும். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அனிமல்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த காவியத்துக்கெலாம் வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம், ஜனநாயகனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கேவலமான மட்டமான படங்க அந்த அனிமல்ன்றது. பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஆல்ஃபா மேலு சிக்மா அப்படின்லாம் பேசிட்டு தெரிவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணை ஒரு பையன் எப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படி மட்டும்தான் ஹீரோ வந்து ஹீரோயினை ட்ரீட் பண்ணுவாப்புல. ஹீரோ மட்டும் கிடையாது, வில்லனும் அப்படி தான். அவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த படம் ஃபுல்லாக, படமே 3.5 மணி நேரம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது விஜய் படம் இல்லைல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது தளபதி படமாக இருந்தால், விஜய் படமாக இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ நம்ம தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் வர படம் லாஸ்ட் படமாக. ஸோ இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு போஸ்ட்பான் பண்ண முடியும், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபினான்ஷியலியும் ஹர்ட் ஆகும், எமோஷ்னலியும் ஹர்ட் ஆகும், போத் தளபதி அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக மட்டுமே தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன ஃபேக்ட்னாங்க, எங்கள் தளபதிக்கும் சரி, எங்கள் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, இது ஒன்றும் புதுசு இல்லை. நாங்கள் தலைவா டைமில் இருந்தே நாங்கள் இந்த இஷ்யூலாம் பார்த்துட்ருக்கோம். சொல்லப்போனால் காவலன்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ 2011 2025 வரைக்கும் லாஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, தினுசாக பிரச்சனை வரும், விதவிதமாக ரகரகமாக வரும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான், கடந்து தான் இந்த 15 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் எங்களுக்கு இது புதுசு கிடையாது, ஓகேங்களா. பட் ஆனால் அந்த படத்தில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஆயிரம் பேர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பற்றி யோசிக்கணும்ல. நீங்கள் அந்த தளபதி விஜய்ன்ற ஒரு தனி மனிதனை பழி வாங்கிறதுக்காக இத்தனை ஆயிரம் பேர் உழைப்பில் வந்து மண்ணள்ளி போட பார்க்குறீங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதை யோசிக்கணும்ல. இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பிரிச்செல்லாம் சொல்ல, எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன். எதாக இருந்தாலும் டேரெக்டாக மோதணும்ல. இந்த மாதிரி மூவியை வச்சு அதில் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது, அவங்கள கஷ்டப்படுத்தி அப்படி நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஜனநாயகன் தான் லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு, சினிமாவை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு லாஸ்ட் டான்ஸாக அந்த மூவி இருக்கிறப்போ, அந்த மூவிக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தீய சக்தியோட பராசக்தி அந்த மூவியை வந்து ஜனவரி 14 ஜனவரி 10 வந்து ப்ரீபான் பண்ணாங்க. எல்லோரும் மூவியை போஸ்ட்பான் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ப்ரீபான் பண்ணி வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ தைரியம் இருக்குன்னா 9ஆம் தேதியே வரலாமே, ஏன் ஒரு நாள் கழித்து வந்துட்டு 9ஆம் தேதியே பண்ணியிருக்கலாமே.
கிளாஷ் விட்றீங்கன்னு ஆயிடுச்சு, டேரெக்டாக அன்றைக்கே விட்ருக்கலாம்ல. ஏன் அந்த ஒரு நாள் சேஃபர் சைடு பார்க்குறீங்களோ அந்த ஒரு நாள்? இதில் அந்த படம் இந்த ப்ரீபான் ஆனது வந்து அந்த ஹீரோக்கும் ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த முட்டு கொடுக்குறது, அண்ணன் தம்பி பொங்கல், இதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. அந்த மனுஷன் மேலே ஒரு ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது முன்னாடி. யாரை சொல்கிறேன்னு தெரியுதில்ல, இந்த சிவகார்த்திகேயன். அவர் மேலே ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது, அதை அவரே கெடுத்துக்கிட்டார். அதான் உண்மை. இது வந்து கண்டிப்பாக அந்த மூவியோட ஆக்டருக்கு, ஹீரோக்கெலாம் தெரியாமலாம் இது நடக்காது. இன்ஃபார்ம் வச்சு பண்ணியிருப்பாங்களா, அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? தானாக நடக்காதுல்ல. அவர் வந்து அந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சில் என்னென்னமோ பேசினாப்புல. ஆனால் அந்த 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு ஏன் ப்ரீபான் பண்ணாங்கன்னு அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லவே இல்லை. அதை பற்றி மட்டும் பேசவே இல்லை. ஸோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ராங் ப்ரோ. ஆக்சுவலி நான் பர்சனலாக ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. என்னென்னா, அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகாமல் எந்த மூவிக்கும் தேட்டருக்கு போகிறதா ஐடியாவே இல்லைங்க. சீரியஸாக ஐடியாவே இல்லை. அது தீய சக்தியோட பராசக்தியாக இருந்தாலும் சரி, எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த மூவிக்கும் போகிறதா ஐடியாவே இல்லை. அதுவும் இனிமேல் எஸ்கே மூவிஸ்க்கு தேட்டருக்கு போகிறதா சுத்தமாக விருப்பமே இல்லை. பிகாஸ் அவர் மேலே அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாப்புல. அப்புறம் ஜனநாயகம் மூவி ரிலீஸ் பண்ணுறதுல எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சோர்ஸஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த சிபிஎஃப்சியில் இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 60 டேஸ் எடுத்துக்கலாம், எங்களுக்கு அவ்வளோ நாள் டைம் இருக்குன்றாங்க. அப்புறம் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு 20 டேஸ் எடுத்து நாங்கள் கமிட்டி போட்டு ரிவ்யூ பண்ணுவோன்றாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பொங்கலுக்கு என்ன ஜனவரிக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவீங்களோ, அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவீங்களோ, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுவீங்களோ, அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவீங்களோ, என்றைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி, அன்றைக்கி தான் எங்களுக்கு செலிப்ரேஷன், அன்றைக்கி தான் எங்களுக்கு பண்டிகை நாளே. எனக்கு ஒன்று தோணுதுங்க, இவங்க தான் வேணும்னே டிலே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுதுல்ல. பேசாமல் பொங்கல் வரைக்கும் பார்த்துட்டு அப்போயே ரிலீஸ் பண்ணவில்லைன்னா ஓடிடிக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஓடிடியில் அன்கட் வெர்ஷனாக ஃபுல் மூவியே அப்படியே ராவாக ரிலீஸ் பண்ணிடலான்னு தோணுது. நாங்கள் பார்த்துக்குறோம் தலைவா, நீ இறக்கு தலைவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இவங்க சென்சார் போர்டில் அது நோட்டை இது நோட்டன்னு சொல்லி படத்தில் இருக்க முக்கால்வாசி சீனை கட் பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு உண்மையிலே தோணுச்சுங்க, ஏன்டா தளபதி சினிமா விட்டு போகிறாரு, பாலிடிக்ஸில் இருந்துகிட்டே சினிமாவும் பண்ணலாமே, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி பண்ணலாமே, ஏன் இப்படி மொத்தமாக சினிமா விட்டுட்டு போகிறாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தேங்க. பட் இப்போ தான் புரியுது அந்த மனுஷன் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு. ஏன்னா இப்போ அந்த படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, எவ்வளோ அநியாயம், பிரச்சனைன்ற கூட அநியாயம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவரால் யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அந்த மனுஷன் நினச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் சினிமா விட்டு போகிறேன்னு அவ்வளோ ஒரு ஹார்டான, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு டிசிஷனை வாழ்க்கையில் அந்த மனுஷன் எடுத்திருக்காப்புலன்னு அதெல்லாம் யோசித்து தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவா. தளபதி விஜய் அண்ணா எப்போது ஸ்ட்ராங்காக இருங்க. என்றைக்குமே உங்கள் கூட நாங்கள் இருப்போம். எங்களை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம். ஸ்டே ஸ்ட்ராங் விஜய் அண்ணா, லவ் யூ அண்ணா. அண்டு ஜனநாயகன் டீம், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லோரும் ஸ்டே ஸ்ட்ராங். நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. என்றைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க பொங்கல், அன்னைக்கு தாங்க தீபாவளி, அன்னைக்கு தாங்க செலிப்ரேஷன், அன்னைக்கு தாங்க. ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க, ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என் ஃபீலிங்ஸை, என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ டீசெண்டாக பேச முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 2026 கலெக்ஷனும் எங்களது தான், எலெக்ஷனும் எங்களது தான். எந்த தீய சக்தி வந்தாலும் சரி, எந்த மதவாத சக்தி வந்தாலும் சரி,
எந்த தீய சக்தியோட துணையில் பராசக்தி வந்தாலும் சரி, கலெக்ஷனும் எங்களது தான், எலெக்ஷனும் எங்களது தான். ஸ்டே ஸ்ட்ராங் தளபதி விஜய் அண்ணா, ஸ்டே ஸ்ட்ராங் நண்பா நண்பிஸ், ஸ்டே ஸ்ட்ராங் ஜனநாயகன் டீம். We are always with you. We will be always with you. We will always stand with Vijay Anna. Tata, bye bye, நண்பா நண்பிஸ்.